மீன் குழம்பு, மீன் கிரேவி. தென்னிந்திய பாணியில் மிக ருசியாக செய்வதற்கு தேவையான பொருட்கள் மற்றும் செய்முறை இதோ. தேவையான பொருட்கள் முக்கியமானவை: மீன் 1/2 கிலோ, சங்கரா, வஞ்சிரம் அல்லது உங்களுக்கு பிடித்த வகை, சின்ன வெங்காயம் 15 முதல் 20 பொடியாக நறுக்கியது, தக்காளி 2 பெரியது நறுக்கியது, புளி 1 எலுமிச்சை அளவு கரைத்து வைத்துக்கொள்ளவும், பச்சை மிளகாய் 2. மசாலாக்கள்: குழம்பு மிளகாய்த்தூள் 3 மேசைக்கரண்டி அல்லது மிளகாய்த்தூள் 1 மற்றும் மல்லித்தூள் 2, மஞ்சள் தூள் 1/2 தேக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. தாளிக்க: நல்லெண்ணெய் 4 மேசைக்கரண்டி, மீன் குழம்பிற்கு ருசி தரும், கடுகு 1 தேக்கரண்டி, வெந்தயம் 1/2 தேக்கரண்டி, கருவேப்பிலை 1 கொத்து, பூண்டு 10 பற்கள் தட்டியது. செய்முறை: தயார் செய்தல்: மீனை நன்றாக கழுவி சுத்தம் செய்து வைக்கவும். புளியை தண்ணீர் ஊற்றி கரைத்து அதில் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் மற்றும் தேவையான உப்பு சேர்த்து கலந்து வைக்கவும். தாளித்தல்: ஒரு மண் சட்டி அல்லது வாணலியில் நல்லெண்ணெய் ஊற்றி சூடாக்கவும். எண்ணெய் காய்ந்ததும் கடுகு, வெந்தயம் சேர்த்து பொரியவிடவும். வதக்குதல்: பின் கருவேப்பிலை, தட்டிய பூண்டு மற்றும் பச்சை மிளகாய் சேர்க்கவும். அதன்பின் சின்ன வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாகும் வரை வதக்கவும். தக்காளி சேர்த்தல்: வெங்காயம் வதங்கியதும் தக்காளி சேர்த்து அது குழைய வேகும் வரை வதக்கவும். கொதிக்க வைத்தல்: தக்காளி வதங்கிய பிறகு கலந்து வைத்துள்ள புளி கரைசலை ஊற்றவும். குழம்பு நன்கு கொதித்து பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிந்து வரும் வரை விடவும். சுமார் 10 நிமிடங்கள். மீன் சேர்த்தல்: குழம்பு ஓரளவு திக்கானதும் சுத்தம் செய்த மீன் துண்டுகளை மெதுவாக உள்ளே போடவும். மீன் போட்ட பிறகு 5 முதல் 7 நிமிடங்கள் மிதமான தீயால் வேகவிடவும். மீன் வெந்ததும் அடுப்பை அணைத்துவிட்டு சிறிது கருவேப்பிலை தூவி மூடி வைக்கவும். சிறப்பு குறிப்புகள்: மண் சட்டி: மீன் குழம்பை மண் சட்டியில் வைத்தால் சுவை இன்னும் கூடுதலாக இருக்கும். நல்லெண்ணெய்: மீன் குழம்பிற்கு தாராளமாக நல்லெண்ணெய் பயன்படுத்துவது ஆரோக்கியத்திற்கும் சுவைக்கும் நல்லது. ஊறவிடுதல்: குழம்பு செய்தவுடனே சாப்பிடுவதை விட 2 மணி நேரம் கழித்து சாப்பிட்டால் மீனில் சாறு இறங்கி மிக ருசியாக இருக்கும்.